उन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वाञ्छाकल्पतरुपयश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। मूकं करोति वाचालं पङ्कुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं हरि ओम् तत्सत्। नमस्तस्मै भगवता कृष्णाय अद्भुतकर्मणे अनन्तायातिभूताय कूटस्थायात्मने नमः। அனைத்து ஜீவராசிகளுக்கும் பரமாத்மாவாக, எல்லையற்ற ஆதாரமாக, நிரந்தர மையமாக, ஒவ்வொரு செயலும் ஆச்சரியத்தை தரக்கூடிய அந்த பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருக்கு எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாபி ஏகம் தஸ்ய தேவஸ்ய சேவ. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, மீண்டும் உங்களை இந்த ஆன்மீக கல்வியில் அழைப்பதற்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பக்தி சாஸ்திரி நல்லபடியா நம்ம சிறப்பாக கற்க வேண்டும் என்பதற்காக அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியார் அபய் சரணானந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருடைய ஆசிகளையும் நம்முடைய ஆன்மீக ஆச்சாரியாருடைய கருணையையும் வேண்டி அவர்களை பிரார்த்தனை செய்துவிட்டு இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவங்க இருக்கிறோம். ஸோ நம்ம ஆக்சுவலா நேற்று வி ஹேட் அ ஸ்மால் குரூப் டிஸ்கஷன். அதுல நிறைய பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்னைக்கு அதை பத்தி கொஞ்சம் பேசலான்ட்டு இருக்கேன். நான் மெயினா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட 3 விஷயங்கள், நேத்து 25ல இருந்து 33 வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட 3 விஷயங்கள் என்ன? 3 விஷயங்கள் அப்படின்னா, முக்கியமான ஒரு இலக்கு, அதாவது இந்த தியாகங்கள் செய்வதனுடைய ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல் இலக்கு நம்மளுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுல இருந்து ஒரு புரிதல் நமக்கு. காரணம் என்ன அப்படின்னா, மனக்கட்டுப்பாடும் இந்திரிய கட்டுப்பாடும் ஆன்மீக வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். இரண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், ஆன்மீக கல்வியை பெறுவதற்காக. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஆன்மீக கல்வி இருக்கும் பொழுதுதான் அது நம்மை பக்திக்கு எடுத்து செல்லும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது இரண்டாவது ஒரு பயனாக, அந்த யாகங்கள் செய்வதனுடைய பயன் அப்படின்னு பார்க்கும்போது. மூன்றாவதாக, பக்தி தொண்டு ஆற்றுவதற்கு நம்முடைய மனதில் ஒரு ஆர்வம் உண்டாகின்றது. அப்படிங்கும்போது அந்த பரம்பொருள் பகவான் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளை பற்றி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது அதனுடைய ஒரு இம்பாக்ட், சைடு எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த பகவானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், பல்வேறு வகையான யாகங்களை பற்றி நம்ம பார்த்தோம். இவ்வளவு யாகங்கள் இருப்பதற்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த வர்ணாசிரமத்துல ஒவ்வொரு ஆசிரமத்திற்கு, ஒவ்வொரு வர்ணத்திற்கு ஏற்றாற் போல அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிராமணர் அப்படிங்கும்போது அவங்க இருக்கக்கூடிய குணமே சத்துவ குணத்துல இருக்கிறதால அவர்களுக்கு ஏற்றாற் போல, சூத்ரனாக இருப்பவன் தமோ குணத்தில் இருக்கிறான், அவர்களுக்கு ஏற்றாற் போல. இது எல்லாமே மொத்தமா பார்க்கும் பொழுது இவங்க எல்லாருமே கிருஷ்ண பக்தர்கள் கிடையாது. எல்லாருமே தேவ வழிபாடு செய்பவர்கள். முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கர்ம காண்டிகள். நேற்று அதுக்குதான் நம்ம பார்த்தோம், கர்ம யோகியாக மாறுவதற்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் நேற்று. சோ இந்த கர்ம காண்டிகள் வெவ்வேறு வகையான வர்ணங்களில் இருக்கும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய இது போன்ற யாகங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் என்றால், அவர்களுடைய அந்த பாவ விளைவுகளை, அவர்கள் செய்த பாவங்களை அவர்கள் வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சோ நேத்து நம்ம பார்த்ததுல முக்கியமான விஷயங்களை மாத்திரம் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அடுத்த பகுதி இன்னைக்கு முடிஞ்சா இன்னைக்கு இந்த சாப்டர் முடிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கேன். நான் பார்க்கலாம். 25வது ஸ்லோகம் நீங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷர் மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேவ வழிபாட்டு முறை, பல்வேறு வகையான யாகங்கள் மூலமாக அந்த தேவ வழிபாட்டு முறைகள் அப்படின்னு. சோ அந்த ஞான யோகி, ஞானம், நாலேஜ் இருக்கு, ஒரு சில பேருக்கு ஆரம்பத்திலேயே கொஞ்சம் நாலேஜ் இருக்கு அப்படிங்கும்போது அவர்கள் பிரம்மனை வழிபட துவங்குகிறார்கள். அந்த பிரம்ம வழிபாடு அப்படிங்கும்போது அந்த யாகத்தீயில் அவர்களுடைய ஒரு அந்த பிரேயர்ஸ், அந்த பிரார்த்தனை எல்லாமே எப்படி இருக்கும் என்றால், அந்த பிரம்மனை நோக்கி செய்யக்கூடியவதாக இருக்கும். மற்றவர்கள் செய்யும் பொழுது, தேவ வழிபாடு மற்றவர்கள் செய்யும் போது அவர்களுக்கு என்ன தேவையோ அதற்கு ஏற்றாற் போல அந்தந்த தேவர்களை அவர்கள் வழிபடுவார்கள்.
இவங்க எல்லாருக்குமே அந்த நேரத்துல ஒண்ணு என்ன தெரியாது அப்படின்னா, அந்த யக்னபதி அப்படிங்கிறவர் யாரு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. பட் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் அவர்கள் செய்கிறார்கள். 26 பிரம்மச்சாரிகளும் கிரகஸ்தா அந்த வர்ணாசிரமத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பங்கு வகிப்பவர்கள். காரணம், சமுதாயத்தின் அந்த வர்ணத்தினுடைய அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னா பிரம்மச்சாரிகள். கர்தம முனி பாகவத்துல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அவர் தேவகுதியை திருமணம் செய்வதற்கு முன்பு 10,000 ஆண்டுகள் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி ரொம்ப பெரிய ஒரு தியானத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்ப பகவானே நேர்ல தோன்றி அவருக்கு கூறுகிறார், நீர் விருப்பப்பட்ட மாதிரி உனக்கு ஒரு பெண் கிடைக்க போறா. அப்படிங்கும்போதுதான் ஸ்வயம்புவ மனு கர்தம முனியை அழைத்து கொண்டு வருகிறார். இது எதுக்காக இங்க நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, அந்த மனக்கட்டுப்பாடு, அந்த பிரம்மச்சரியத்துல இருந்து அடுத்தது அவன் கிரகஸ்தாக்கு போக போறான் அப்படிங்கும்போது இந்த 2 ஸ்டேஜ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். ஒரு வர்ணத்துல, ஒரு ஹியூமன் லைஃப்ல பார்க்கும்போது அந்த பேசிக்கலாவே நம்ம மனக்கட்டுப்பாடு வச்சுட்டு இருந்தாதான் அந்த கிரகஸ்தாசிரம் போகும்பொழுது நம்மால எப்படி அதை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக 27ல போகும்போது பதஞ்சலி யோகா, பதஞ்சலி யோகத்துல இது நம்ம பார்க்கும்போதுதான் நம்ம பல்வேறு வகையான வாயுக்கள், பல்வேறு வகையான வாயுக்களை பற்றி அதுல விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. நம்ம அதை பத்தி கொஞ்சம் இங்க பார்க்கலாம். இது அந்த யோகிகள் செய்யக்கூடிய ஒரு முறை. யோகிகள் அப்படிங்கும்போது அந்த அஷ்டாங்க யோகத்துல இருக்காங்க இல்லையா, பராக ஆத்மா, பிரத்யாக ஆத்மா அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனிதன் அப்படின்னு எடுக்கும்போதே 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பௌதீக இச்சைகளில் ஆர்வம் உடையவர்கள், பௌதீக இச்சைகளில் ஆர்வமற்றவர்கள். இதுக்கு முன்னாடி ஸ்லோகம்லாம் நம்ம பார்க்கும்போது பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா, உயர்ந்த ஞானம் அப்படிங்கும்போது நீ செய்யக்கூடிய செயலை பற்றிய எந்த ஒரு நினைவுமே இல்லாமல் எந்த விதமான ஒரு பற்று அற்ற நிலையில் செய்யணும் அப்படிங்கிறார் இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு கிளாசிபிகேஷன் நம்ம பார்க்கும்போது பரக் ஆத்மா, பிரத்யாக் ஆத்மா அப்படின்னு. சோ இந்த யோக பயிற்சியினுடைய முக்கியமான ஒரு இலக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த பிரத்யாக ஆத்மா. யோகிகள், அஷ்டாங்க யோகிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்க செய்யறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள், இந்த மாதிரி என்னுடைய மனதை நான் கட்டுப்படுத்த வேண்டும். சோ அந்த மனதை அவர்கள் கட்டுப்படுத்தும் போது அவர்கள் உடலில் உள்ள வாயுக்கள், வாயு மீன்ஸ் காற்றுன்னு சொல்றோம் இல்லையா, மூச்சு காற்று. இது ஆயுர்வேதிக்ல நம்ம பார்த்தோம் அப்படிங்கும்போது இந்த குண்டலின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த குண்டலி எல்லாம் பார்க்கும்போது எப்படி அந்த காற்றை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது. அதுல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா பிராணவாயு. உங்க எல்லாருக்குமே தெரியும் பிராணவாயு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு. அந்த பிராணவாயு அப்படிங்கிறது என்னன்னா நம்முடைய மூக்கு, அதாவது சுவாசம், சுவாசம் செய்வதற்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு காற்று அந்த பிராணவாயு அப்படிங்கிறது. அதே போல பார்க்கும்போது அபான வாயு, அபான வாயு அப்படிங்கும்போது அந்த மலத்வாரங்கள் வழியாக செய்வது, கீழ் நோக்கி செல்வது. ஒண்ணு மேல் நோக்கி செல்வது, ஒன்னு கீழ் நோக்கி செல்வது. வியான வாயு, வியான வாயு அப்படிங்கும்போது சுருங்கக்கூடிய தன்மைகள். நம்முடைய உடம்புல நம்மளுக்கே தெரியும், ஒரு சில நேரத்துல மூச்சு வாங்கி விடுற மாதிரி இருக்கும்போது அது சுருங்கி அந்த காற்று அப்படியே விவரிக்கும். சமான வாயு அப்படிங்கும்போது சமமாக பார்க்கக்கூடியது அந்த காற்றினுடைய தன்மை. இது கொஞ்சம் ஆயுர்வேதிக், அந்த அந்த பாடியுடைய சிம்டம்ஸ் வச்சு பார்க்கணும் அப்படின்னா. சோ இந்த யோக பயிற்சி செய்பவர்கள் இந்த காற்று எல்லாம் தே வில் பி மேனேஜிங் தட். அது எல்லாமே அவங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ள அவர்கள் எடுத்து வருவார்கள். அந்த உதான வாயு அப்படிங்கும்போது அந்த காற்று, ஃபார் எக்ஸாம்பிள் கீழே நிறைய காற்று இருக்கு அப்படின்னு தெரியும் போது அதை எப்படி மேலே எடுத்துட்டு வர்றது, அந்த சுவாச பயிற்சிக்காக எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கும்பொழுது அந்த பிராணவாயினுடைய அமைப்புகள், அந்த பிராணவாயினுடைய அமைப்புகள் எப்படிலாம் இருக்கு, எப்படிலாம் நகருது. இது பாகவதத்துல ஒரு குறிப்பு இருக்கின்றது 3.6.9ல. இந்த வாயுக்களுடைய விஷயங்கள் எல்லாமே எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது ஜஸ்ட் ஒரு ஸ்லைடு ஒன்று பண்ணியிருக்கேன். அகிலா மாதாஜி நீங்க படிங்க மாதாஜி. தெரியுதா? ஹரே கிருஷ்ணா. அகிலா மாதாஜி அன்மியூட் பண்ணிக்கோங்க. படிக்கிறீங்களா? படிக்கிறேன் பிரபு. சாரி பிரபு.
படிங்க சுவாசத்தின் ஃபர்ஸ்ட் படிங்க. போது மூக்கு வழியாக செல்லும் காற்று பிராணனாகும். மலத்வாரம் வழியாக வெளியேறும் உடல் காற்று அபானா ஆகும். வயிற்றில் உள்ள உணவை செரிமானத்திற்கு சரி செய்யும் காற்று ஏப்பமாக வெளிப்படுவது சமானா ஆகும். தொண்டை வழியாக சென்று மூச்சு திணறலை ஏற்படுத்தும் காற்று உதானா ஆகும். உடல் முழுவதும் சுற்றும் காற்று வியானா ஆகும். கண்கள், வாய் போன்றவற்றை திறக்க உதவும் காற்று நாகா ஆகும். பசியை தூண்டும் காற்று கிருகரன் ஆகும். சுருங்குவதற்கு உதவும் காற்று கிர்கர சுருங்குவதற்கு உதவும் காற்று கூர்ம ஆகும். தளர்வடைய செய்ய உதவும் காற்று தேவதத்தா ஆகும். உடலை பேணுவதற்கு உதவும் காற்று தனஞ்சயா ஆகும். ஹரே கிருஷ்ணா. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பல்வேறு வகையான காற்றுகள் இந்த அஷ்டாங்க யோகிகள் பண்றாங்க அப்படின்னா அந்த சமசீர் கண்ட்ரோலிங் ஆஃப் ஏர் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாகமாக அவர்களுக்கு அது தேவைப்படுகிறது செய்யும் பொழுது. ஒரு நிமிஷம், ஜஸ்ட் ரிமூவ் தி ஸ்லைட். இது பாத்தீங்கன்னாலே இந்த ஒவ்வொரு வாயுக்களுமே எதற்காக தேவைப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது மூச்சு சுவாசம் உயிர் வாழ்வதற்காக, நம்முடைய நரம்பியல் மண்டலம் சொல்றாங்க இல்லையா, அந்த நரம்பியல் மண்டலம் சரியாக வேலை செய்வதற்கு. நரம்பு இயல் அப்படின்னா நம்ம பாடியில இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸையுமே மேனேஜ் பண்ணக்கூடியது வெயின்ஸ். அது வந்து ப்ராப்பரா அது ஒருவேளை அப்படி கொஞ்சம் இழுத்துக்கிச்சு, ஒரு சில பேர் நடக்கும்போது கால் இழுத்துக்கிச்சு அப்படிம்பாங்க, நம்ம பாடுறோம் இல்லை கேம்ஸ் விளையாடுறவங்களுக்குலாம் உங்களுக்கு தெரியும், டக்குன்னு அந்த கால் அந்த நரம்பு இழுத்துட்டு அவங்களால அந்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த காற்று அந்த நரம்பு வழியாக உதான வாயு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த உதான வாயு அப்படிங்கிறது அது எங்கு செல்கிறது என்றால் அது போல சமான வாயு அப்படிங்கும்போது நாம் உண்ணக்கூடிய உணவை செரிமானம் செய்வதற்காக. வியான வாயு அப்படிங்கும்போது ஓவராலா எப்படி இந்த பிளட் சர்க்குலேஷன் ஆகுதோ அது போல அந்த காற்று ஆனது உடல் முழுக்க அது ஒரு சுற்றுப்பாதையில் சென்று வர வேண்டும். அது எங்கேயாச்சும் வந்து நகராம அப்படி போயிடுச்சு அப்படின்னா நிறைய பார்த்துருக்கோம், திடீர்னு வாயு பிடிச்சிக்கிச்சு அப்படிம்பாங்க, என்னால டக்குன்னு குனிய முடியல, மூச்சு பிடிப்பு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மூச்சு பிடிப்பு அப்படிங்கிறது இதுதான். அந்த சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பரா நமக்கு வரல அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் நடக்கின்றது. ஸோ இது அதை பற்றி நாம் பேசும்போது இந்த அஷ்டாங்க யோகிகள் அந்த யாகங்கள் செய்யறாங்க அப்படிங்கும்போது அது வந்து அவ்வளவு எளிமையானது கிடையாது. அந்த யோகிகளை பற்றி நாம் பேசுகிறோம் இல்லையா, அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் எப்படி இதையெல்லாம் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்து அதன் பிறகு அவர்களுடைய தியான பயிற்சியை அவர்கள் மேற்கோள் செய்கிறார்கள், அதை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். 28வது ஸ்லோகமும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த யாகங்கள் நம்ம செய்யும் போது எப்படி பல்வேறு வகையான யாகங்கள் எதற்காக நம்ம செய்யறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். திரவிய யக்னஷ்தபோ யக்னா யோக யக்னஷ்ததா பரே ஸ்வாத்யாய ஞான யக்னஷ்ச யதா யாக சம்ஷிதா விரதாக. சுஜிதா மாதாஜி, நீங்க ஸ்லோகம் படிச்சு டிரான்ஸ்லேஷன் படிங்க பார்க்கலாம். द्रव्य यज्ञ सभा यज्ञ योग यज्ञ तदा पर स्वाध्याय ஞான யக்ஞா சா யதாய சஸ்மிதா வரதः. கடும் விரதங்களை ஏற்றுக்கொண்டு சிலர் தங்களது உடைமைகளை தியாகம் செய்வதால் ஞான ஒளி பெறுகின்றனர். மற்றவர்களோ கடுமையான தவங்கள், அஷ்டாங்க யோக பயிற்சி அல்லது உன்னத ஞானத்தில் முன்னேற்றம் பெறுவதற்காக வேதங்களை கற்றல் ஆகிய முறைகளால் ஞான ஒளி பெறுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இதுல வந்து பல்வேறு வகையான யாகங்கள் நம்ம செய்யறோம் இல்லையா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாக்ரிஃபைசஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்தந்த சாக்ரிஃபைஸ் என்னென்ன சாக்ரிஃபைஸ் எதற்காக நம்ம செய்யறோம் அப்படின்னு நேற்று நீங்க சொன்னீங்க. திரவியமயா அப்படிங்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விதமான சொத்துக்களையும், நம்ம கிட்ட என்னென்ன செல்வங்கள் இருக்கின்றதோ அந்த செல்வங்களை நாம் தானம் செய்வது, சேரிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சேரிட்டி நம்ம ஆர்கனைசேஷன் ஒரு சேரிட்டிக்காக கொடுக்கும்போது பல்வேறு வகையான சேரிட்டிஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வயதானவர்கள் இந்த குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா விருந்தாவனத்துல இப்ப போய் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கம்பளி டொனேட் பண்ணுவாங்க. அந்த அந்த ரோட்ல இருக்கிற அந்த பாபாஜிஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா,
காரணம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு புனிதமான ஸ்தலத்தில் அவர்கள் வசிக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக அப்படி கொடுப்பாங்க. ஒரு சில பேர் நம்ம பார்த்திருக்கோம், நிறைய டொனேஷன் கொடுப்பாங்க, கேஷா கொடுப்பாங்க இல்லையா, மலர் அலங்காரம் பகவானுக்கு செய்யறதுக்காக கொடுப்பாங்க, இல்லைன்னா அன்னதானம் செய்வாங்க, அன்னக்ஷேத்திரங்கள் அமைத்து எல்லாருக்கும் வந்து உணவு வழங்க வேண்டும். நிறைய அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆர்கனைசேஷன்ஸ் பண்றாங்க, இண்டிவிஜுவல்ஸ் பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் கால்டு திரவியமய யக்ஞா. திரவியமய யக்ஞா அப்படிங்கும்போது இது இது எதற்காக செய்யப்படுகிறது என்றால், இது கம்ப்ளீட்லி ஒரு புண்ணிய காரியமாகத்தான் பார்க்கப்படுகிறது. இதனால வந்து உங்களுக்கு பெரிய பக்தி எல்லாம் வந்துருமா அப்படிங்கிறதுலாம் சொல்ல முடியாது. நிறைய பேர் அவருடைய பெயர் புகழுக்காக செய்யறவங்க எல்லாம் இருக்காங்க. பட் நம்ம வந்து we are just trying to understand what is திரவியமயா. தப்போமயா யக்ஞா அப்படிங்கும்போது, இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் எனக்கு அடுத்த பிறவியை பற்றி அவர்களுக்கு நம்பிக்கை உண்டு. அந்த பிறவியை பற்றி நம்பிக்கை இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு அடுத்த ஜென்மம்னு இருந்தா நான் ஸ்வர்க்கத்தில் போகணும், ஸ்வர்கலோக பிராப்தி, ஐ ஷுட் கோ டு அ ஹையர் பிளானட்ஸ், உயர்ந்த கிரகத்துக்கு நான் செல்ல வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். என்ன முயற்சிகளில் ஈடுபடுவாங்க அவங்க? அந்த மாதிரி முயற்சிகள் இருக்காங்க அப்படின்னா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வீட்டுல பெரியவங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, வயசான பாட்டிங்களை பார்த்திருப்பீங்க. அவங்க எல்லாம் ஏதாச்சும் செய்வாங்க, எனக்கு வந்து ஸ்வர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு. அவங்க என்ன மாதிரி எல்லாம் செய்வாங்க சொல்லுங்க பார்க்கலாம். விரதம் இருப்பாங்க. வேறதான் இருப்பாங்க. அப்புறம் வேற என்ன? வைகுண்ட ஏகாதசிக்கு ஃபுல்லா கண்டுபிடிச்சிருக்காங்க. வைகுண்ட ஏகாதசி எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. வைகுண்ட ஏகாதசி ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறமா இந்த முருக பக்தர்களா இருந்தாருன்னா அந்த காவடி எடுப்பாங்க, பால் குடம் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இப்படி செய்பவர்கள் எதற்காக செய்கிறார்கள் என்றால், அவங்க நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்திற்காக புண்ணியமான ஒரு எனக்கு லோகம் கிடைக்கணும். சாத்துர்மாசிய விரதம், இப்ப நம்மளுடைய இயக்கத்திலேயே பாத்தீங்கன்னா சாத்துர்மாசிய விரதம் ரீசெண்டா முடிஞ்சது இல்லையா? அந்த 4 மாதங்களில் பேசிக்கலா பார்க்கும்போது மனக்கட்டுப்பாடு, சென்ஸ் கண்ட்ரோல். இப்ப ஐயப்ப மலை சீசன் போய்கிட்டு இருக்கு பாத்தீங்க அப்படின்னா, அந்த 40 நாள், 46 நாள், 48 நாள், 30 நாள், 20 நாள், 10 நாள், அவங்க இஷ்டத்துக்கு அந்த 10 days நான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கு நான் போயிட்டு வருவேன், சாமியை நான் பார்த்துட்டு வருவேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தே வாண்டட் டு ஆட் சம் புண்ணிய கிரெடிட், அந்த புண்ணியம் அவங்களுடைய கணக்குல வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு யாகங்களை அவர்கள் செய்கிறார்கள். இது நிச்சயமாக இப்ப இருக்கிற வாழ்க்கையை விட ஒரு உயர்ந்த வாழ்க்கைக்கு எடுத்து செல்லும், அதுல வந்து சந்தேகம் கிடையாது. ஆனால் பிறப்பு இறப்பை அது தவிர்க்குமா அப்படிங்கிறது தட் இஸ் அ கொஸ்டினபிள். நம்ம பண்ணக்கூடிய யாகம், யூ ஆர் ஸ்பெண்டிங் சோ மச் ஆஃப் டைம், நீங்க அவ்வளவு நேரத்தை வீணடித்து நம்ம செய்யறோம் அப்படிங்கும்போது அதனுடைய முழு பலன் மேபி அடுத்த ஜென்மம் வரும்போது அவருக்கு இந்த மாதிரி மனநிலை இருக்குமானே தெரியாது நமக்கு. மேபி தவறான காரியங்களில் அவர் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மாயா சக்தி நம்ம கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஸோ அது அந்த மாதிரி யோக யக்ஞா அப்படிங்கும்போது இந்த பதஞ்சலி சிஸ்டம் நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த பதஞ்சலி சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போதே இந்த அஷ்டாங்க யோகிகள் அவங்களுடைய முக்கியமான ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னா, இறையோடு கலப்பது, அந்த பகவானினுடைய அந்த ஒளியோடு கலப்பது. ஹத யோகிஸ், அஷ்டாங்க யோகிஸ். அந்த அஷ்டாங்க யோகிஸ் அப்படிங்கும்போது அவங்கள வந்து ஒரு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அவங்க வந்து தே ஆர் வெரி வெரி பவர்ஃபுல் பர்சன்ஸ். ஆனா தவறான பாதையில் அதை பயன்படுத்துகிறார்கள். அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு யாகங்கள், யோக யக்ஞா அது பண்றதால, இது செய்யறதுக்காக ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா, வடக்கு நோக்கி செல்வது. எங்க அந்த கிளாஸ் எடுத்தேன் ஞாபகம், உங்களுக்கு எடுத்தேன்னா வேற எங்க எடுத்தேன். வடக்கு நோக்கி செல்வார்கள். வடக்கு நோக்கி செல்லும் பொழுது நாரதமுனி, கரெக்ட், நாரதமுனி முதல் பிறவில அந்த குழந்தையா இருக்கும் பொழுது வியாசதேவர் கேட்கிறார் நாரதமுனியை பார்த்து, ஓகே இப்ப நீ வந்து என் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க நாரதமுனிவே, போன ஜென்மத்துல நீங்க வந்து ஒரு பணிப்பெண்ணினுடைய மகனாக இருந்தீர்கள். அந்த வேதாந்திகள், பக்தி வேதாந்திகளுக்கு வந்து அவர் நிறைய பணிவிடை செய்யறார் இல்லையா, அந்த பணிவிடை செய்ததால அவர்கள் எல்லாருமே பகவானினுடைய லீலையை தினமும் அந்த நாரதமுனி அவருக்கு கூறியதன் விளைவாக அவருக்கு வந்து அவங்க அம்மா இறந்து போகும்போது கூட ஈம காரியங்களை செய்யணும்னு அவருக்கு தோணல. உடனே அந்த ஸ்பாட்டை விட்டு போயிட்டார் அவர். எனக்கு இது நல்ல சான்ஸ் ஒண்ணு கிடைச்சிருக்கு பக்தி செய்வதற்கு அப்படின்ட்டு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வடக்கு நோக்கி அவர் செல்கிறார் தியானம் செய்வதற்கு அப்படின்னு. அந்த வடக்கு நோக்கி செல்லக்கூடிய தியானங்கள் அப்படின்னா எதற்காக வடக்கு நோக்கி செல்கிறார்கள் என்றால், அந்த அமைப்பு, அந்த பூலோகத்தினுடைய அமைப்பு
அந்த ஈர்ப்பு சக்தின்னு சொல்றாங்க இல்லையா, பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்றாங்க இல்லையா. ஒரு சில பேர் வீட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா அந்த பகவான் இருக்கிற ஆல்டர் பக்கம்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப், அந்த சாண்டிங் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த வீட்டுல வந்து வைப் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்த நார்த் டைரக்ஷன்ல போயிட்டு பண்றது. இப்ப நார்த் டைரக்ஷன் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த இமயமலை, ஹரித்வார், ரிஷிகேஷ், ஆல் திஸ் பத்ரிநாத், கேதார்நாத், அதெல்லாமே பாத்தீங்கன்னாலே ஸோ இந்த யோக யக்ஞா செய்பவர்கள், இந்த அஷ்டாங்க யோகிகள்லாம் அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வழி இது எல்லாமே ஓவராலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல, 3 கோல்ஸ்ல பார்க்கும்போது they wanted to know the spiritual knowledge, transcendental knowledge, and they wanted to go for a devotional service அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ இது எல்லாமே அதற்கு ஒரு வழி வகுக்கக்கூடியதாக இருக்கும். ஸ்வாத்தியாயா இப்ப நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோமே, திஸ் இஸ் ஆல் ஸ்வாத்தியாய யக்ஞா. அந்த ஸ்வாத்தியாயா அப்படிங்கிறது என்னன்னா படிப்பது. படிப்பதுன்னா என்ன படிக்கிறது? நாட் மேகசின்ஸ், ஆனந்த விகடன், கல்கண்டு, குமுதம், அதெல்லாம் கிடையாது. ஹியர் ஸ்வாத்தியாயா மீன்ஸ் லிட்ரேட் ஸ்கிரிப்சர்ஸ், வேதங்கள். அந்த வேதங்கள் பல்வேறு வகையான வேதங்கள், உபனிஷத்துகள், வேதாந்த சூத்திரங்கள், சாங்கிய தத்துவங்கள், அந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த மாதிரி படிப்பதின் மூலமாக அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது என்றால் அந்த ஒரு புரிதல் கிடைக்கும் போது நான் இதை பத்தி இன்னும் நிறைய படிச்சுக்கணும், இன்னும் நான் நிறைய மேல மேல வர்றதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இதுதான் நாம் பார்க்கக்கூடிய இந்த யாகங்களில் பல்வேறு வகையான விளக்கங்கள். இது எல்லாமே செய்வதனால என்ன கிடைக்குது அப்படின்னா டெஃபினட்டா தே ஆர் மூவிங் இன்டு தட். பதஞ்சலி யோகம் அப்படின்னு நம்ம சொன்னோம். பதஞ்சலி யோகம் நம்ம சொன்ன மாதிரி இது அவ்வளவு ஈஸியான ஒரு யோகம் கிடையாது. யூ ஹாவ் டு மேக் லாட் ஆஃப் திங்ஸ். இந்த பதஞ்சலி யோகம் செய்யறதால அவர்கள் தவறான பாதையையும் தேர்ந்தெடுப்பதற்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். நாட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சான்ஸா போயிடும் அது தவறான பாதைக்கு. ஏன்னா அந்த that power, the potency of that yoga, அந்த மாதிரி அந்த பதஞ்சலி யோகா செய்வதற்கான அடிப்படை வழிகள் என்னென்ன தெரியுமா யாருக்காச்சும்? அஷ்டாங்க யோகின்னு சொல்றோம்ல, அந்த அஷ்டாங்க யோகின்னு சொல்லும்போது அவங்க என்னெல்லாம் செய்யணும்? எத்தனை நிலை இருக்கிறது? அஷ்ட அங்கம். அஷ்டம்னா என்னது? 8 நிலை bro. என்னென்ன நிலை? தியான, பிரத்யாகாரா. கரெக்டா சொல்லுங்க போகலாம். யம, நியம, ஆசன. அப்புறம் பிராணாயாம, பிரத்யாகார, தாரண, தியான, சமாதி. வெரி குட். ஸோ இந்த 8 நிலைகள், இந்த 8 நிலைகள் அப்படிங்கும்போது யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தாரணா, தியானா, சமாதி. இந்த சமாதி நிலை அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா கம்ப்ளீட் கண்ட்ரோல். சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. அந்த சத்தம் கூட அவங்களுக்கு வந்து தட் வில் நாட் கெட் டிஸ்டர்ப். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ அருமையான ஒரு கட்டுப்பாடை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இதுல பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்மளுக்கு என்ன நடக்குது? யம அப்படிங்கும்போது என்னது? யம அப்படின்னு என்னது? எல்லாம் கரெக்டா சொல்லிட்டீங்க. யமன்னா என்னது? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. தப்பு செயல்கள் bro, செயலா பிரபு. யமனா சோசியல் சம்பந்தமா bro, அதாவது சமூகத்துல இருக்கக்கூடிய அஹிம்சை இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க bro. அது என்ன சொல்வீங்க அதுக்கு? புரியல bro அந்த வார்த்தை. இல்ல நீங்க கிட்ட வந்துட்டு ட்ரிப்னு வெளியே போயிட்டீங்க. செயல்கள் அப்படின்னு அவர் சொன்னாரு. என்ன சொல்றதுன்னா ஓகே, இன்னொரு சின்ன டிப்ஸ் தரேன். கட்டுப்பாடு, நியமங்கள். யம அப்படின்னா நியமங்கள். அது நான் வயலன்ஸ் பிரபு. அப்புறம் உண்மையா இருக்கிறது. அப்படியே சொல்லுங்க போல, சமஸ்கிருதத்துல சொல்லுங்க பார்க்கலாம். அஹிம்சைங்கிறது நான் வயலன்ஸ் பிரபு. அஹிம்சா, சத்யா, அஸ்தேயா, திருடாமல் இருப்பது. பிரம்மச்சரியம் என்றால் கற்பு. இப்ப கற்பு அப்படின்னா இப்போ இந்த காலத்து பசங்க கிட்டையும் பொண்ணுங்க கிட்டையும் போய் கேட்டீங்கன்னா அதுக்கு என்னமே அர்த்தமே தெரியாது அவங்களுக்கு எல்லாம். லிவிங் கல்ச்சர். 4 வருஷம் 5 வருஷம் ஒன்னா ஒரு ஆம்பளையோட இருந்துட்டு குழந்தைய பெற்றுக்கிட்டு 2 பேரும் வந்து வி ஆர் நாட் கம்பேட்டிபிள், ஒருத்தர் நம்மளால புரிஞ்சிக்க முடியல அப்படின்ட்டு வெளியே போயிடுவாங்க. அந்த குழந்தை அனாதையா அது எப்படி வளருமோ தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும்.
பிரம்மச்சரியா சுப்ரீம் அப்படிங்கிறது கோர்ட்டும் அதை அவ்வளவு அக்செப்ட் முக்கியம். பண்ணிருக்கு பிரபு. இப்ப அது தப்பு இல்லைன்னு ஆஹ் சுப்ரீம் கோர்ட்டே இப்ப அக்செப்ட் பண்ணிருக்கு பிரபு. அது தப்பு இல்லைன்னு. அதுதான் கேவலம், கலியினுடைய கேவலம். அது என்ன பண்றது? நம்ம இந்த கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்றோமே, நம்ம வந்து அப்படியே பேசிட்டு போறது கிடையாது. நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய ஆணோ பெண்ணோ மகனோ மகளோ இருக்கும்போது அடிச்சு வளர்க்கணும். அவன் அதனால தற்கொலை பண்ணிப்பேன், நான் வீட்டை விட்டே ஓடி போயிடுவனோட டோன்ட் கேர், கெட் லாஸ்ட் அப்படின்னு துரத்தி விட்டுறணும். அது என்ன பண்றாங்க? மூடி 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 வளர்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய இயக்கத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போத் ஆர் இனிஷியேட்டட் பிராமணிக்கல் டிவோட்டிஸ். எனக்கு நல்லா தெரியும் அவங்க ஃபேமிலிய. அந்த பையன் கேஎஃப்சின்னா தெரியும்ல உங்களுக்கு? கேஎஃப்சின்னா தெரியுமா எல்லாருக்கும்? சிங்கப்பூர்காரங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தெரியுமா கேஎஃப்சி? தெரியும் பிரபு. அதான் 3 தெரியும் கடைக்கு பிரபு. ஒரு கடை அது இருக்கேன் பிரபு. கடைக்கு கடை இருக்குல்ல. ஆமா அந்த மாதாஜி ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க, நாங்க வீட்டுல இதெல்லாம் சமைக்க மாட்டோம், ஆனா என் பையன் போய் கேஎஃப்சில போய் சாப்பிட்டுட்டு வருவான் அப்படின்னு. என்னமோ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அவங்க பண்ண மாதிரி அவங்க பேசுவாங்க. தென் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் யூ டுக் இனிஷியேஷன்? நீங்க தீட்சை வாங்கி என்ன பெருமை உங்களுக்கு? ஊரை ஏமாத்துறதுக்காக நீங்க தீட்சை வாங்கியிருக்கீங்க இல்லையா? நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில வரோம், ஆன்மீகம் பயிற்சி பண்றோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கும் அட்லீஸ்ட் நியரஸ்ட் யுவர் சன்ஸ் ஆர் டாட்டர்ஸ். அப்பா அம்மா வயசானவங்க, அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபெய்த் இருக்கும். அவங்க டக்குன்னு பண்ணாங்கன்னா ஏதாச்சும் ஒரு அபராதம் அப்படின்னு எடுத்துருவாங்க. கிருஷ்ண அபராதம், உனக்கு என்ன பெரிய கிருஷ்ணதா அப்படின்னு ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்னு அந்த பயத்துல நிறைய பேர் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாம விடுவாங்க. பட் பசங்கள்லாம் இட் இஸ் அண்டர் யுவர் கண்ட்ரோல், அவர் கண்ட்ரோல். கரெக்ட்? அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு கொடுமை. அந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது அந்த கட்டுப்பாடு, யமம். அந்த யமா ஒருத்தர் வந்து அஷ்டாங்க யோக பயிற்சி ஒருத்தர் பண்றாரு அப்படிங்கும்போது தே நீட் டு ஹேவ் தட். நீங்க ராதாநாத் சுவாமி மகாராஜுடைய அந்த புக்கு படிச்சு பாத்தீங்கன்னா, ராதாநாத் சுவாமி மகாராஜ் வந்து he was searching for peace in the sense உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் ஹரித்வாருக்கு வராராம். அந்த ஹரித்வார்ல வரும்பொழுது அங்க பாக்குற எல்லா அஷ்டாங்க யோகிஸும் they were all sexually exploiting the women devotees, ladies devotees எல்லாம். ஸோ அந்த நியமம், அந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிற விஷயமே இல்லை. பட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் வந்து இஸ் பிராக்டிசிங் யோகி, அவர் வந்து அங்கே உட்காந்துருக்காரு, பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அதனால ரொம்ப கட்டுப்பாடு, அந்த 5 கட்டுப்பாடுகள் அப்படிங்கும்போது அந்த அந்த ஹத யோகத்துல வந்து தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அபாரிகிரகா மீன்ஸ் எனக்கு எல்லாம் வேணும், என்னுடையது அப்படிங்கிற அந்த மனப்பான்மை இல்லாம எல்லாத்தையுமே துறந்து bro, விட்டு. உங்க மனோஜ் மாறுதாங்களா? ஹரே கிருஷ்ணா. சோ அந்த மாதிரி வரும்பொழுது என்னுடையது பொருள் எனக்காக தேவைப்படுகிறது அப்படிங்கிற அந்த மனப்பான்மை இல்லாமல் இருக்கிறது. அதே போல நியம அப்படிங்கும்போது எதை நாம் கடைபிடிக்க வேண்டும்? கடைபிடிக்க வேண்டும் என்றால் தூய்மை, சௌச்சம், சந்தோஷம், தபஸ், சுவாத்தியாயா, ஈஸ்வர பிரணிதனா. இந்த 5 முக்கியமான விஷயங்கள் என்ன? தூய்மை, உள்ள தூய்மை இருப்பது போல, அதாவது உடல் தூய்மை இருப்பது போல உள்ள தூய்மையை முக்கியத்துவம் தர வேண்டும். சந்தோஷா மீன்ஸ் இங்க வந்து போதும், எனக்கு இந்த சுவை எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு. அதை விட்டுட்டு எனக்கு வந்து நல்ல புளி உப்பு காரம் போட்டு சாம்பார் பண்ணி கொடுங்க, நல்ல பொரியல் பண்ணி கொடுங்க, எனக்கு அந்த ஒரு வெஜிடேரியன் ஃப்ரை, பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி கொடுங்க அப்படின்லாம் கேட்கக்கூடாது. என்ன இருக்கோ அந்த அந்த சாத்விக் ஃபுட்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து வி ஷுட் கண்டென்ட், எனக்கு அது போதும் அப்படின்னு. அதே போல தபஸ், சுவாத்தியாயா மீன்ஸ், தபஸ் மீன்ஸ் இட் இஸ் அ தவம். நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, யுவர் ஆஸ்டரிட்டி, ஹவு பெஸ்ட் யூ ஆர் கண்ட்ரோலிங் யுவர் செல்ஃப், உங்க ஆசைகள் இருந்து உங்களை பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிரியா யோகான்னு சொல்லுவாங்க. அந்த கிரியா யோகா, நான் வந்து கிரியா யோகா பண்றேன் அப்படிம்பாங்க ஒரு சில பேர். கிரியா யோகா நான் பண்றேன் அப்படிங்கும்போது இட் நாட் தட் தே ஆர் கோயிங் டு த சமாதி லெவல், அந்த கண்ட்ரோலிங் ஆஃப் த மைண்ட் கிடையாது. டியூரிங் த ரெகுலர் லைஃப் டெய்லி பண்ணும்போதே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்துலயுமே கட்டுப்பாடா இருப்பாங்க. நான் வந்து பெட்ல படுத்துக்க மாட்டேன், நான் தரையில தான் படுத்துப்பேன், தலகாணி வச்சுக்க மாட்டேன், நான் ஒரு உட்டு தான், கட்டை தான் நான் வச்சுப்பேன் அப்படின்னு. திஸ் இஸ் கால்டு கிரியா யோகா. அந்த மாதிரி எல்லா கட்டுப்பாடு விதிகளும் இருக்கும். என்னதான் குளிர் அடிச்சாலும், பிரபுபாதர் பாத்தீங்கன்னா என்ன குளிர் அடிச்சாலும் அவர் வந்து பச்சை தண்ணீர் தான் கொடுப்பாரு. அவர் அமெரிக்காவுக்கு போகும்போதே அந்த மாதிரி குளிக்கிறத பார்த்து தான் எல்லாரும் பயந்துட்டாங்களாம். ஐயோ பிரபுபாத் இங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, யூ ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் சம் லிட்டில் வார்ம் வாட்டர், அவங்களுக்கு உடம்பு ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா கஷ்டம் அப்படின்னு. பட் ஹி வாஸ் நாட் லிசனிங்.
தீஸ் ஆர் ஆல் பார்ட் ஆஃப் கிரியா யோகாஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா, பட் தே வில் நாட் ஹேவ் தட் என்லைட்டன்மெண்ட் பகவானுக்கு பண்ணணும் அப்படிங்கலாம் இருக்கவே இருக்காது. தே வில் பி கண்ட்ரோலிங் தேர் வாட் எவர் யூ கால் தட் சென்சஸ், ப்ராக்டிசஸ், அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ். தென் ஸ்வாத்தியாயா ஈஸ்வர பிரணிதனா. ஸ்வாத்தியாயா மீன்ஸ் நம்ம பார்த்த மாதிரியே அந்த புக்ஸ் ஸ்கிரிப்சர்ஸ் படிக்கிறது. அதே போல ஆசனா பிராணாயாமா. தேர்ட் ஸ்டேஜ் இஸ் ஆசனா. எப்படி நீங்க உட்காரணும், அது எந்த மாதிரி இடத்துல நீங்க உட்காந்துட்டு வேலை செய்யணும், அதாவது அந்த அந்த யோக பயிற்சி நீங்க செய்யணும் அப்படின்னு நம்ம பின்னாடி வர ஸ்லோகத்திலாம் பார்க்க போறோம். பின்னாடி வரக்கூடிய சாப்டர்ஸ்ல தான் ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் டு கண்ட்ரோல் த பிரெத். எப்படி நீங்க நேரா உட்காரணும், எந்த மாதிரி இடத்துல உட்காரணும், கீழே என்ன போட்டுக்கணும், நீங்க உயரமான இடத்துலயும் உட்காரக்கூடாது, தாழ்மையான இடத்துலயும் உட்காரக்கூடாது, காற்றோட்டம் இல்ல இருக்கிற இடமா இருக்கணும் அப்படின்னு நிறைய கண்டிஷன்ஸ் பகவான் சொல்லுவார். எல்லாத்தையுமே அர்ஜுனுக்கு சொல்லுவார். பிராணாயாமா அப்படிங்கிறது தட் இஸ் அ மூச்சு பயிற்சி. நம்ம இப்ப நிறைய சொல்லுவோம், நாங்க பிராணாயாமா பண்றோம் அப்படிம்பாங்க. இந்த பிராணாயாமா பண்றாங்க அப்படின்னா இதெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் 3 பண்ணா தான் பிராணாயாமாவே பண்ண முடியும். சும்மா ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு எதிர்க்கு டிவி ஓடிக்கிட்டு இருக்கோம், நல்ல லைட் போட்டுக்கிட்டு கீழே சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், நான் வந்து பிராணாயாமா பண்றேன் அப்படின்னு ஒரு கையில இந்த மூக்கை பிடிச்சி அந்த மூக்கை பிடிச்சி பண்றது, தட் இஸ் நாட் பிராணாயாமா. பிஃபோர் டூயிங் பிராணாயாமா யூ நீட் டு ஃபாலோ ஆல் தீஸ் 3 திங்ஸ். யம நியம ஆசனா. அதுக்கு பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்க பிராணாயாமக்கே வர முடியும். பிரத்யாகாரா, அந்த பிராணாயாமா முடிச்சுட்டு நீங்க பிரத்யாகா வரும்பொழுது தென் யூ ஹாவ் டு வித்ட்ரா யுவர் சென்சஸ். யூ நீட் டு கண்ட்ரோல் யுவர் கம்ப்ளீட் சென்சஸ். நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற விஷயம் அப்ப அந்த இடத்துல தெரியும் எல்லாருக்குமே. சுத்தி என்ன நடக்குது அதுல வந்துட்டு நீங்க இன்வால்வ் ஆயிட்டே இருக்கீங்க அப்படின்னா தெர் இஸ் நோ யூஸ் இன் பிரத்யாகாரா, தெர் இஸ் நோ இன் பிராணாயாமா. டிவி போட்டுட்டு அந்த டிவியில வரக்கூடிய டயலாக்ஸ் எல்லாம் உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும், எல்லாமே நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. யூ ஆர் அடிக்டட் டு எ சீரியல். அந்த சீரியலை நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, பட் மீன்வைல் யூ வாண்டட் டு பிராக்டிஸ் மூச்சு பயிற்சியும் நான் பண்ணணும் அப்படின்னு. இதெல்லாமே நாட் அக்செப்டபிள். அதுக்கப்புறமா தாரணா அப்படிங்கும்போது இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா தான் யூ வில் பி கம்ப்ளீட்லி ஃபோக்கஸிங், கான்சென்ட்ரேஷன். என்ன பண்றோம், என்னுடைய மூச்சு சுவாசம், அது மாத்திரம் தான் உங்க மனசுல இருக்கும். இந்த இடத்துல நிறைய பேர் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தட் ஃபோக்கஸிங் ஷுட் பி ஆன் சம்திங். ஒரு லைட் இருக்கு அப்படின்னு. இந்த விவேகானந்த ராக் யாராச்சும் போயிருந்தீங்கன்னா தெரியும், கன்னியாகுமரியில் விவேகானந்த ராக்ல போனீங்கன்னா அங்க ஒரு மெடிடேஷன் ஹால் ஒன்று இருக்கும். விவேகானந்தர் இங்க தான் வந்து மெடிடேஷன் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப அமைதியா அருமையா இருக்கும். அங்க போனீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கே அந்த மைண்டு ஒரு அப்படியே பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தே வில் பி ஃபோக்கஸிங் இன் டு அ லைட். ஒரு சின்ன லேம்ப் ஒன்று வச்சிருப்பாங்க, நாட் எலக்ட்ரிக்கல் லேம்ப். ஒரு நெய் தீபம் கூட கிடையாது, ஒரு எண்ணெய் ஊத்தின ஒரு தீபம் ஒன்று இருக்கும். அவ்வளோ டார்க்கா இருக்கும், பிளசண்டா இருக்கும், ரொம்ப பிளசண்டா இருக்கும் அந்த ரூமு. ஸோ தே வில் பி ஃபோக்கஸிங். இதெல்லாம் இந்த பிராக்டிஸ் பண்ணவங்களுக்கு தான் வரும். ஒரு டூரிஸ்டா நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டு டக்குன்னு உட்காந்து பண்ண அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துல யூ வில் பி லூசிங் யுவர் அட்டென்ஷன். நம்ம கான்சன்ட்ரேஷன் அந்த வெளியே வந்துடும். அந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த தியானம் பண்ணும்போது இங்கதான் இந்த பிரம்மவாதிகள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு ஒளிச்சம், அப்போ வாட் இஸ் தேர் அல்டிமேட், இதுல நான் என்ன அடையணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு தே வில் கோ. இந்த தியானத்துல தான் we have lot of problems. என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த அஷ்ட சித்திகள் அப்படிங்கிற அந்த அஷ்ட சித்திகளை நோக்கி அவர்கள் தியானிக்க துவங்குவார்கள். அஷ்ட சித்திகள் தெரியுமா உங்களுக்கு என்னன்னு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நினைத்த உருவத்தை எடுக்கிறது, சின்ன அளவா மாறுறது, பெரிய அளவா மாறுறது. இந்த என்னென்ன பேர் அதுக்கு, என்ன பேர் அதுக்கெல்லாம்? அஷ்டமா சித்திகள் பிரபு. ஒவ்வொரு பேரா சொல்லுங்க. இப்ப சொன்னீங்க நினைத்த உருவத்தை அடைவது அப்படின்னீங்க, அதுக்கு என்ன பேரு? தெரியல பிரபு. அனிமா சித்தின்னு ஒண்ணு இருக்கு, அது ஒண்ணுதான் தெரியும் இல்லையா? அனிமா இருப்போம். அனிமா சித்தி, மகிமா சித்தி, கரிமா சித்தி, லஹிமா சித்தி, பிராப்தி சித்தி, பிராக்கம்ய சித்தி, இஷித்வா சித்தி, வஷித்வா சித்தி அப்படின்னு. பிரபுபாதர் லெக்சர்ஸ் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. பிரபுபாதர் வந்து கிண்டல் பண்ணுவாரு. பிரபுபாத், டு யூ நோ, I don't want to name that great personality. He says, Prabhupada, you know, அவர் வந்துட்டு தண்ணி மேலேயே நடந்து போவார் அவரு. Because he is having that much of மகிமா சித்தி. அவர் பண்ற அந்த யோக பயிற்சி எல்லாமே அந்த சித்திக்காக தண்ணி மேல நடந்து போவாரு, எந்த விதமான ஒரு ஹோல்டும் இல்லாம. Prabhupada said, why should I do that? I pay 25 paisa. This boatman will carry me to that side. 25 காசு கொடுத்தா இந்த போட்மேன் என்ன எடுத்துமே அந்த இடத்துல விட்டுற போறான், எதுக்காக நான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சித்தியை நான் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துலதான் we need to understand.
இந்த சித்தி பண்றாங்க இல்லையா, அந்த தியான நிலையில மெடிடேஷன் சொல்றோம் இல்லையா, அந்த தியான நிலையில் அவர்கள் செய்யக்கூடிய விஷயம், எனக்கு இந்த பவர் கிடைக்கணும். இது இன்னும் நிறைய ஒஸ்டான சித்திகள்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே கெட் அ பவர். இப்போ இன்னைக்கு நம்ம நிறைய சமுதாயத்துல பார்க்கக்கூடிய ஒரு சில போகஸ் குருக்கள் எல்லாமே இந்த சித்திகளை செய்தவர்கள் தான். நீங்க அவங்க கிட்ட போய் நிக்கும் போதே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சித்தியை பயன்படுத்தி ஏதாச்சும் ஒரு மேஜிக் உங்க கண்ணு முன்னாடி காட்டும் போது உங்களுக்கு வந்து அப்படியே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். அதே மாதிரி அந்த சித்தியில அவங்க என்ன பர்பஸுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. நம்ம இதனால உடனே பெரிய அப்படின்னு நினைக்க வேண்டாம். இஎஸ் பிராக்டிஸ்ட் அ லாட், எக்கச்சக்கமா பிராக்டிஸ் பண்ணிட்டு அவருக்கு அந்த திறமை கிடைச்சிருக்கு அவருக்கு. அது சொன்ன உடனே அப்படியே பாக்குறவங்களுக்கு எல்லாம், ஆஹா இவர் தான் எனக்கு என்ன வழி நடத்தக்கூடியவர் இவர் தான் அப்படின்னு மயங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த சித்திகள் இதெல்லாமே பாகவத்துல பல்வேறு அங்கங்கள்ல பல்வேறு ஸ்கந்தங்களில் இதை பற்றி குறிப்பிருக்கிறது. எல்லாத்தையுமே ஜஸ்ட் ஒரு கலெக்டிவா எடுத்து உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். ஸோ இந்த சித்திகள் மூலமாக அவர்கள் பல்வேறு வகையான விஷயங்களை செய்கிறார்கள். இதுல ஒரு உண்மையான ஒரு அஷ்டாங்க யோகி அப்படிங்கும்போது இந்த தியானத்திற்கு பிறகு அவர் சமாதி நிலையை அடையும் பொழுது அவர் அந்த பகவானினோடு அந்த மெர்ஜிங் வித் தட் இம்பர்சனல் சொல்றோம் இல்லையா, அருவவாதிகள் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா அங்க போய் சேர்ந்துடுறாங்க அவங்க. ஸோ இதுதான் அவர்களுக்கு அந்த உயிரை அந்த இடத்துல விடுவாங்க அவங்க. அந்த நேரத்துல அந்த சித்திலேயே அப்படியே தே வில் ஃபோக்கஸ். அந்த லைஃப் ஏர் நம்ம பார்த்தோம்ல, அந்த லைஃப் ஏர் உடம்புல சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த லைஃப் ஏரை கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு வந்து தே வில் ரிலீஸ் தட் ஏர். அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பவர் கிடைக்கும் அந்த சித்தி பண்ணும்போது, அந்த யோகா பண்ணும்போது, பிராக்டிஸ் பண்ணும்போது. இது நிறைய இந்த காலத்துல வந்து அந்த முழுமையான ஒரு பொட்டன்சி இஸ் மிஸ்ஸிங். காரணம் வந்து கலியினுடைய தாக்கம், மாயாவினுடைய தாக்கம், நம்மளால பல விஷயங்கள்ல நம்மளுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை. இதெல்லாமே பர்ஃபெக்டா பதாஞ்சலி யோகா சிஸ்டம் படி நம்ம பர்ஃபெக்டா பண்ணோம் அப்படின்னா தே கேன் டிசைட் வென் தே வாண்ட் டு லீவ் த பாடி. என்னைக்கு என் உடம்பை விடணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா அந்த நேரத்துல அவங்க விடலாம். இவங்க எங்க பிரபு போவாங்க? அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் மிக்தான்னு சொன்னாரு. இப்ப பகவான் சொல்லியிருக்காரு, இவங்க எல்லாம் எங்க போவாங்க கேட்டீங்கன்னா இவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. அந்த பகவானோட ஒளியா சேர்ந்துருவாங்க, அவ்வளவுதான். தே கெட் another சான்ஸ் டு கம் பேக் அகைன். இட் இஸ் நாட் எண்ட் ஆஃப் தேர் லைஃப். அந்த ஒரு பர்டிகுலர் யோக பயிற்சி மூலமாக அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பகவானோடு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்தி அப்படிங்கும்போது அந்த மாதிரி போயிடுவாங்க. பட் அகெயின் தே வில் கம் பேக் பேஸ்ட் ஆன் ஆல் த கர்மா ஃபேக்டர்ஸ். என்ன கால்குலேஷன் பகவான் போட்டு வச்சிருக்காரோ அந்த கர்மா ஃபேக்டர்ஸ் பிரகாரம் தே வில் அகெயின் கம் பேக். இதுதான் இந்த ஒரு ஸ்லோகம். ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு நல்ல டீட்டெயில்ல சொல்லணுமேன்னு சொல்லிட்டு தான் நேற்று நம்மளால முடியலன்ட்டு நம்ம பார்த்தோம். ஸோ ஓவராலா பார்க்கும்போது 25 இருந்து 29 வரைக்கும் ஸ்லோகங்கள் என்ன கொடுக்குது அப்படின்னா, தேவ வழிபாடு செய்பவர்கள், பிரம்மச்சரிகளும் கிரகஸ்தர்களும் அவங்க என்னென்ன செய்யணும், அஷ்டாங்க யோகிகள் பதஞ்சலி யோகா மூலமாக என்ன பண்றாங்க, அதே போல பல்வேறு வகையான யக்னங்கள், தானம் கொடுப்பது, கடுமையான தவம் இருப்பது இல்லையா, நிறைய வேத கலாச்சாரம் உடைய ஆன்மீக புத்தகங்களை படிப்பது. 29 இந்த ஹத யோகா பிராணயாமா அந்த சிஸ்டம் நம்ம இப்ப பார்த்தோமே அது. 30ல இருந்து பார்க்கிறோம் அப்படின்னா 30வது ஸ்லோகத்துல இருந்து பார்க்கும்போது, ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ் பிரபு, இப்ப வந்து நம்ம ஜட இயற்கை வந்து பகவானால படைக்கப்பட்டது. அந்த ஜட இயற்கை படிதான் வந்து கர்மா எல்லாமே செயல்படுது. இப்ப இந்த அஷ்டாங்க யோகிகள் வந்து அவங்களால நினைச்ச நேரத்துல வந்து அவங்க உடலை விட முடியும் அப்படின்னா அது பகவானால படைக்கப்பட்ட அந்த ஜட இயற்கையை மீறி செயல்படுற மாதிரி இருக்குல்ல பிரபு? இல்ல, ஜட இயற்கையில் ஒன்றும் அவர் சொல்லவே இல்லையா டெத்துன்னு சொல்லிட்டு. அவங்களுடைய டெத்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜட இயற்கை பிரகிருதி அப்படின்னு பார்க்கும்போது பேஸ்ட் ஆன் யுவர் கர்மா அது பின்னாடி வருது. அந்த 29ல நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. குப்பக யோகா அப்படிங்கிறது அதை பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு. அதுல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உடல் பிரிவது அந்த குப்பை யோகம் இட் இஸ் ஆல்ரெடி ப்ரீ கால்குலேட்டட் வென் யூ வில் லீவ் யுவர் பாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிராக்டிஸ் அவங்க பண்ணும்போது இட்ஸ் ஆல் பகவான்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இன் சச் அ வே. இப்போ ஒரு 25 வயசு பையன் வந்து நான் அந்த யோகா பண்றேன் அப்படின்னா டெஃபினட்டா அவனுக்கு அந்த அளவுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்திருக்காது. இது வந்து அந்த பிராக்டிஸ் பண்ணி தான் தே கேன் கண்ட்ரோல் தட். அந்த ஒரு நேரத்துல தான் போகுது. ஸோ இட் இஸ் பார்ட் ஆஃப் த கிரியேஷன். பகவானுடைய கிரியேஷன்லயே இந்த யோக திட்டங்கள், இந்த மூச்சு பயிற்சி, இந்த பிராணாயாமா எல்லாமே இட் இஸ் அவைலபிள். அதை யாரு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை பிராக்டிஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்க போகுது, அவ்வளவுதான். இப்ப நம்ம எல்லாம் வந்து இதை ஐடென்டிஃபை பண்றதே கிடையாது. பிகாஸ் வி ஆர் ஆல் டிவோட்டிஸ். நம்ம என்ன நினைக்கிறோம், எங்களுக்கு எதுவுமே வேண்டாம்,
எங்க போட்டாலும் பரவாயில்ல, என்ன நீ எந்த இடத்துல எடுத்துன்னு போய் வச்சாலும் ஐ ஹாவ் நோ ப்ராப்ளம். எனக்கு தேவை என்ன, எப்பவுமே பகவானை நினைத்து கொண்டு அவருக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் சைத்தன்ய மகாபிரபு நம்ம எல்லாருக்குமே சொல்லி கொடுத்திருக்காரு. we are all following that. அப்படி இருக்கும்போது நான் என்னைக்கு என் உடலை விடுவேன் அப்படிங்கிற கவலையே எனக்கு கிடையாது. நேத்து பாருங்க, நம்ம சென்னையில ஒரு மாதாஜி, வெஸ்ட் மாம்பலத்துல ஒரு மாதாஜி, ஷீ ரெட் பாகவதம் ரொம்ப நல்லா. ஷீ இஸ் அ வெரி கிரேட் டிவோட்டி. 30 வருஷமா வந்து பல்வேறு மகாராஜாஸ் வர்றவங்களுக்கு எல்லாம் நிறைய சேவகங்கள் செய்யக்கூடியவங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அந்த கிராண்ட் சில்ட்ரன் எல்லாருமே தே ஆர் வெரி வெல் இன் டு திஸ் மூமெண்ட். பாகவதம் படிச்சுட்டு படுத்திருக்காங்க. படுத்த உடனே ஒரு கொஞ்ச நேரத்திலேயே ஷீ செட் ஐ ஃபீல் லைக் செஸ்ட் பெயின் எனக்கு இருக்கு அப்படின்னு. உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருக்காங்க. ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே தட் மாதாஜி லெஃப்ட். ஸோ தீஸ் ஆர் ஆல் க்ளோரியஸ் டிபார்ச்சர். பாகவதம் படிச்சுட்டு கையோட, அதான் பகவான் சொல்றாருல, பாகவதம் பிரபுபாத், சாரி நாட் பகவான், பிரபுபாத் சொல்றாருல, எதுக்கு எவ்ரிடே நீங்க நைட்டு வந்து பாகவதம் படிக்கணும் அப்படின்னா, வி டோன்ட் நோ வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த நைட். அந்த பாகவதம் படிச்சுட்டா கடைசியா உங்களுடைய ரிமெம்பரன்ஸ் எங்க இருக்க போகுது, பகவானுடைய லீலைகள் இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது யூ டோன்ட் கெட் அ ரீபர்த். ஸோ எவ்ரி திங் இஸ் பார்ட் ஆஃப் லார்ட்ஸ் பிளான். அதனால இதுவுமே இந்த மாதிரி ஒரு யோக பயிற்சிகள், பிராணாயாமா, உடலை விடுவதற்கு அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரம் எல்லாமே பார்ட் ஆஃப் த பேக்கேஜ். தட் பர்டிகுலர் யோகிஸ் ஹவ் ஐடென்டிஃபைட், நான் இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி வெளியே போறேன் அப்படின்ட்டு. ஓகே, now we will talk about 29. அந்த 29ல வந்துட்டு நீங்க கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும். நிமிஷம் ஸ்லோகா எடுக்கிறேன். 29. आपने जुवति प्राणं प्राणे आपन्नं तथा परे प्राणापान घातिरध्वा प्राणायाम परायणः अपरे नियताहारै प्राणान् प्राणेषु जुवति. அச்சுதா பிரபு, அந்த ஸ்லோகம் படிச்சுட்டு டிரான்ஸ்லேஷன் படிங்க பார்க்கலாம். अपने जिह्वति प्राणां प्राणे अपानं तथा परे प्राणापानगतिरुत्वा प्राणायामपरायणः अपरे नियताहार प्राणान् परेणेषु जुह्वति. சமாதியில் இருப்பதற்காக சுவாச கட்டுப்பாடு பயிற்சிகளில் ஈடுபட்டு கொண்டுள்ள சிலர் உட்சுவாசத்தில் வெளிசுவாசத்தின் இயக்கத்தையும் வெளிசுவாசத்தில் உச்சுவாசத்தின் இயக்கத்தையும் நிறுத்தும் முறையை பயின்று இறுதியில் சுவாசத்தை முழுமையாக அடக்கி சமாதியில் நிலை பெறுகின்றனர். வேறு சிலர் உணவு கட்டுப்பாடுகளை மேற்கொண்டு வெளிச்சுவாசத்தையே யாகமாக அர்ப்பணிக்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த பிராணாயாம முறை நம்ம பார்த்தோம்ல, இந்த அஷ்டாங்க யோகிகள் எப்படி வந்து அந்த காற்றினை கட்டுப்படுத்துகிறார்கள் அப்படின்னு. இந்த பிராணாயாமா அப்படிங்கும்போது இந்த பிராணாயாமா அண்ட் ஹத யோகா, இது நான் டிவோஷனல் பர்சன்ஸ், பக்தி இல்லாதவங்க பிராக்டிஸ் பண்றாங்க. அதாவது இந்த அருவவாதிகள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்திரிய கட்டுப்பாடு, ஒரு சில பேருக்கு நீண்ட ஆயுள். அந்த நீண்ட ஆயுள் எப்படி வருகிறது? கும்பக யோகா. கும்பக யோகா அப்படின்னா, கும்பக யோகான்னா என்னது தெரியுமா இருக்காது? அப்பானா பிராணா அப்படின்னா கீழ் நோக்கி செல்வது, மேல் நோக்கி செல்வது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ரேச்சகா பூரகா அப்படிங்கும்போது சமமாக. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டீப் பிரீத், இன்ஹேல் எக்ஸேல் அப்படிம்பாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த மாதிரி அதை நிறுத்துறது பிரபு, ஹோல்ட் பண்றது. கும்பகா யோகா, ஹோல்ட் பண்றது. நம்மளால எவ்வளவு ஹோல்டு பண்ண முடியும்? மேபி 30 செகண்ட்ஸ் ஆர் 35 செகண்ட்ஸ். நீங்க உங்க வீட்டுல அதுக்கப்புறமா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 30 செகண்ட் 35 செகண்டுக்கு மேல உங்களால பிரீத்தை ஹோல்டு பண்ண முடியாது அன்லெஸ் யூ ஹாவ் அ பிராக்டிஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிராக்டிஸ் பண்ணுவாங்க. எதுக்கு பிராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னா, அகைன் 2 வகையான ஆப்ஷன்ஸ். ஒன்னு, யூ கேன் அட்வான்ஸ் ஸ்பிரிச்சுவலி. இது எப்படி பிரபு மூச்சை நிறுத்தி பிராக்டிஸ் பண்ணா எனக்கு எப்படி ஆன்மீகம் கிடைக்கும் அப்படின்னா, அது பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கணும் என்றால், அந்த மன சமாதி, அதுக்குதான் முதல்லயே சொன்னோம், டு கண்ட்ரோல் சென்சஸ், இந்திரிய கட்டுப்பாடு அப்படின்னு. அந்த இந்திரிய கட்டுப்பாடு அப்படின்னு அதை ஒரு நோக்கத்துல வச்சுக்கிட்டு பகவானை நினைத்து கொண்டு, அருவவாதிகளே நீங்க எடுத்துக்கோங்க, தே ஆர் ஆல் ஆக்சுவலி டிவோட்டீஸ்.
பக்தர்கள் என்னன்னா உடல் அளவில் அவர்கள் தொண்டு செய்வதில்லை, அவ்வளவுதான். பட் மனதளவில் அவர்களுக்கும் பக்தர்களுக்கும் எந்த விதமான வித்தியாசம் கிடையாது. கண்ட்ரோலிங் த சென்ஸ் அந்த பார்ட்ல பார்க்கும்போது. இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் வை தே பிராக்டிஸ் மீன்ஸ் லாங்குவிட்டி ஆஃப் தேர் லைஃப், இன்னும் நீண்ட ஆயுள் வாழ வேண்டும். இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்றதால அவர்கள் ஆயுள் எப்படி அதிகரிக்கப்படுகிறது? யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? நம்முடைய வாழ்க்கை எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது பிரம்மதேவனால்? எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? நம்மளோட வெளியே விடுறத வந்து எண்ணிக்கை, நம்ம எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் ஆஃப் பிரீத்திங், இன்ஹேலிங் எக்ஸேலிங் சொல்றோம்ல, அபான வாயு பிராணவாயு அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனிதனுக்கு ஒரு கோடி முறை, ஒரு கோடிங்கிறது ரொம்ப சின்ன விஷயம் தான், பட் ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம சொல்றோம். ஒரு கோடி முறை நீங்க வந்து மூச்சு காற்றை உள்ளிழுத்து வெளியே முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிராணன் போக போகுதுன்னு அர்த்தம். ஒரு கோடியை வந்து உங்களால மாற்ற முடியாது. ஆனா அந்த மூச்சை இழுத்து வெளிவிடக்கூடிய நேரத்தை உங்களால் மாற்ற முடியும். பை டிஃபால்ட் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 seconds 3 seconds உங்களால பிரீத்திங் இட் கீப்ஸ் ஹேப்பனிங். அதை நான் கண்ட்ரோல் பண்ண போறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 crore ஆஃப் பிரீத் சே சம் 20 years யூ ஆர் டேக்கிங் டைம் அப்படிங்கும்போது எவ்ரி 2 secondsக்கு ஒன்று போகுது அப்படின்னா ஒரு சின்ன கால்குலேஷன் ஒன்று போட்டுட்டு யூ வாண்டட் டு எக்ஸ்டெண்ட் பை 10 seconds அப்படின்னு போகும்போது 5 times ஆஃப் யுவர் லைஃப் டைம் இஸ் கெட்டிங் எக்ஸ்டெண்டட். ஸோ இவங்க லாங்கிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இவங்க லாங்கிவிட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பயிற்சியை செய்யும் பொழுது அந்த கும்பக யோகா, அந்த கும்பக யோகா அப்படிங்கும்போது அதை நிறுத்துகிறார்கள். அந்த அந்த உள்வாங்கி வெளியேற்றக்கூடிய அந்த மூச்சு காற்றை அவர்கள் நிறுத்துவதன் மூலமாக தே கீப் இன்க்ரீசிங் த டைமிங். நான் அதுக்கு தான் சொன்னேன், வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, 30 செகண்டா 35 செகண்டா அப்படின்னு. மேபி தே வில் கோ ஃபார் 1 minute 1.5 minutes சம்திங் லைக் தட். அப்படின்னா இட் கெட்ஸ் எக்ஸ்டெண்டட். இது எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, அவங்க இந்த சித்திகள் செய்யக்கூடியவங்க எல்லாமே எண்ட் ஆஃப் த டே தே வாண்டட் டு என்ஜாய் த சென்ஸ் கண்ட்ரோல். அந்த சென்ஸ் கண்ட்ரோலுக்காக, அதனால என்னுடைய லாங்கிவிட்டி எனக்கு இருந்தது அப்படின்னா என்னெல்லாம் என்னால் அனுபவிக்க முடியுமோ நான் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல அவங்க போவாங்க. ஸோ இந்த பிராணாயாமா அப்படின்னு சொல்றது பகவான் சொல்றாரு இல்லையா, இது எல்லாமே பார்ட் ஆஃப் ஹிஸ் பேக்கேஜ். பகவான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காரு. யூ கேன் எக்ஸ்டெண்ட் யுவர் லைஃப் டைம். அந்த இடத்துல இந்த கர்மா கிர்மாலாம் பிளே ஆகும். பட் என்ன ஆகும்னா, த டெத் வில் கெட் எக்ஸ்டெண்டட். பட் இஃப் அட் ஆல் யூ ஹாவ் எனி சஃபரிங்ஸ், உங்களுக்கு வந்து நீங்க துன்பப்பட வேண்டும், உங்க கர்ம வினையில வந்து உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கு, பிகாஸ் யூ ஆர் நாட் பிராக்டிசிங் டிவோஷனல் சர்வீஸ், அப்படி இருக்கும்போது அந்த சஃபரிங் உங்களுக்கு நிச்சயமா இருந்துகிட்டு தான் இருக்கும். என்ன சஃபரிங்ல உடனே சாகிறவன் உடனே சாக மாட்டான், இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் அவனுக்கு. பட் த சஃபரிங் வில் கெட் எக்ஸ்டெண்டட் பிகாஸ் ஆஃப் he has not properly directed. அதை வந்து ஒரு சரியான பாதையில் அவன் திசை திருப்பாமல் தவறான ஒரு முயற்சி செய்ததினுடைய பலனை அவன் அனுபவித்ததான் செய்வான். இது எல்லாமே அந்த பேக்கேஜ், பகவானுடைய பிரகிருதி பேக்கேஜ்ல எல்லாமே உண்டு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே உண்டு. உங்க வீட்டுல வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு புக் ஒண்ணு அப்படின்னா அதுல வந்து ஒரு 40 பக்கத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருப்பான். அது யாரும் படிக்கிறதே கிடையாது. திடீர்னு அது வேலை செய்யல அப்படின்னா உடனே கடையில் admit மெக்கானிக் போய் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பகவான் லா ஆஃப் நேச்சர் அப்படிங்கும்போது அவர் he has defined everything. நம்ம மேலோட்டமா படிச்சுட்டு போறோம் எல்லாத்தையுமே, கர்மா இப்படி அப்படின்னு. காரணம் என்னன்னா, நம்ம பக்தர்கள் அப்படிங்கிறதால ஃபுல் டீடைல்ஸ் பத்தி நம்மளுக்கு கவலை கிடையாது. இந்த மாதிரி யோகிகளுக்கு எல்லாமே அது எல்லாமே அதுல இருக்கு. உனக்கு வந்து இந்த கும்பக யோகா பண்ணிட்டு இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் யுவர் லைஃப், கர்ம வினை உனக்கு எவ்வளவு இருக்கின்றதோ அதற்கு ஏற்ற துன்பத்தை நீ அனுபவித்துதான் தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ இந்த யாகங்கள் எது பண்றதா இருந்தாலும் அதுக்குதான் முதல்லயே சொல்றாரு பகவான், இது எல்லாமே உனக்கு திவ்யமான ஞானத்தை தருவதற்குத்தான் வழிவகுக்கப்பட்டிருக்கிறது. நீ வந்துட்டு இது மூலமாக ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் நீ அடையல அப்படின்னா நோ யூஸ். பையனை நீங்க ஸ்கூல் சேர்த்து விட்டுட்டீங்க, ஸ்கூல் சேர்த்து முடிக்கும் போது சிலபஸ், கரிக்குலம், எக்ஸாமினேஷன், ஸ்கூல் செட்டப் எல்லாம் சொல்றாங்க, நீ கரெக்டா இதுல இருக்கிற மாதிரி படிச்சின்னா இந்த கிளாஸ் நீ பாஸ் ஆயிடுவே தம்பி, அடுத்த கிளாஸுக்கு நீ போவே அப்படின்னு. இவன் கிளாஸுக்கு எல்லாம் போயிட்டு அது சொன்னது ஒண்ணுமே ஃபாலோ பண்ணாம அவன் இஷ்டத்துக்கு அவன் இருக்கிறான் அப்படின்னா வாட் வில் பி த ரிசல்ட்? ஹி வில் பி ஃபெயிலிங். அந்த மாதிரி இந்த ஹியூமன் லைஃப்
இஃப் அட் ஆல் வி வாண்ட் டு பி சக்சஸ்ஃபுல், இந்த மனித பிறவி நமக்கு வெற்றி அடைய வேண்டும் என்றால் இந்த யோக பயிற்சிகள் எல்லாம் நம்மை ஒரு ஆன்மீக ஞானத்தை பெறுவதற்காக நம்மை எடுத்து செல்ல வேண்டும். அது எடுத்து செல்லவில்லை அப்படின்னா உனக்கு இந்த பிறவி தோல்வி, மீண்டும் உனக்கு ஒரு பிறவி தரப்படும். அது என்ன பிறவியாக கிடைக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால பகவான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த யோக பயிற்சிகள் எல்லாமே ஒருவனை எப்படி எடுத்து செல்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அடுத்தது 30வது ஸ்லோகம். இதெல்லாமே செய்யறதன் விளைவுகள் என்ன அப்படின்னா பாவ விளைவுகள் எல்லாமே. பிரபு ஒரு கொஸ்டின் பிரபு. சொல்லுங்க. இப்ப நம்ம மூச்சை வேக வேகமா இழுத்து விட்டோம் அப்படின்னா நம்ம சீக்கிரம் போயிடுவீங்க. சீக்கிரம் போயிடலாம். ஹரே கிருஷ்ணா. சீக்கிரம் போயிடலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. எனக்கு ஒரு டவுட். இப்ப நம்ம பிறக்கும் போதே நம்ம எப்ப இது நம்ம எப்ப வந்து எண்டா பொதுவா லைஃப் அப்படின்னு எழுதிடுறாங்க தானே பிரபு? அப்படி இருக்கும்போது எப்படி இந்த ஆயில நீட்டிக்க முடியும் பிரபு? எப்படி என்ன அவர் வந்து டேட் ஆஃப் டெத் எல்லாம் போடுறது இல்லை. அவரு பிரம்மதேவன் எழுதும் போது ஆஃப்டர் 10,000 இன்ஹேலிங் எக்ஸ்ஹேலிங் திஸ் பாடி வில் பி பெரிஷ்ட் அப்படின்னு எழுதுவாரு இல்ல. நாட் தட் ஆன் 11th November 2028 அப்படின்னு ஒரு டேட் எழுத மாட்டாரு. 10,000 இன்ஹேலிங் எக்ஸ்ஹேலிங் அது நமக்கு தெரியாது. இந்த மாதிரி யோக பயிற்சிகள் செய்யறவங்களுக்கு தெரிஞ்சு உனக்கு 10,000 தான்ப்பா இருக்கு, கொஞ்சம் ட்ரை டு மேக் இட், டைம் டிலே பண்ணி நீ வந்து இன்ஹேலிங் எக்ஸ்ஹேலிங் பண்ண கத்துக்கோ அப்படிங்கும்போது when the 10,000 comes, that time you will be leaving the body. ஸோ அவர் சொன்னதுல எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம வந்து we are trying to use our intelligence for unwanted reasons. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க பிரபு. இந்த காலையில எழுந்திரிச்சு வாக்கிங் எல்லாம் ஓடுறாங்களா பிரபு? அவங்க எல்லாம் அப்புறம் சீக்கிரமா போயிடுவாங்களா பிரபு? நல்ல கேள்வி. இத போய் அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா நாளைல இருந்து வாக்கிங் போறது நிறுத்திடுவாங்க. 50 வயசுல தொப்பை வரதெல்லாம் சொல்லி நிறைய பேர் ஓடுறாங்கல்ல பிரபு காலையில ஏர்லி மார்னிங். ஆமா பிரபு. அவங்க நிலமெல்லாம் என்ன? ஆமா. நம்ம வந்து இதுக்கு டைரக்டா நம்ம எங்கேயுமே இதை பத்தி படிக்கல. ஆனா நீங்க கேட்ட கொஸ்டின் வெரி லாஜிக்கலான கொஸ்டின். சோ இந்த ஒரு புரிதலோடு பார்க்கும்போது ஆமாம், அவர்களுடைய ஆயுட்காலம் குறைகின்றது. நீங்க வேணா ஒரு ரிசர்ச்சா வேணா எடுத்து பாருங்களேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எவ்வளவு பேர் சிவியரா எக்ஸசைஸ் பண்றாங்க, ரெகுலரா ஓடுறாங்க, அவங்களுக்கு எப்ப டெத் வந்திருக்குன்னு பாருங்க. மேபி தே வில் ஹேவ் அ சடன் ஹார்ட் அட்டாக், சடன் டெத், அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துருக்கும். ஆமா பிரபு. அந்த எக்ஸசைஸ் பண்றவங்க கூட இப்ப கோவிடுக்கு அப்புறம் நிறைய டெத் ஆயிட்டே இருக்கு. அதே மாதிரி வாக்கிங் போயிட்டு டெத் ஆயிடுது. ஆமா. வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது கூட எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இறந்துட்டாரு. வாக்கிங் போயிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு நியூஸ் ஒன்னு படிச்சேன். அவர் வந்துட்டு இஸ் எ யோகா பிராக்டிஷனர். அவர் வந்து ரெகுலரா அது வந்து ஒரு வாட் டு யூ சே ஹை நெட்வொர்த் கம்யூனிட்டி, ரொம்ப பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஹவுசிங் கம்யூனிட்டி. அதனால அவர் வந்து வெரி பாப்புலர் ஃபிகர். அவர் அந்த இடத்துல இங்கதான் சென்னை பக்கத்துல எங்கேயோ சேப்பாக்கோ அடையாரோ ஏதோ பேப்பர்ல பார்த்தேன். அவர் வாக்கிங் போயிட்டே இருக்கும்போது சடன்லி ஹி டைடு. அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்தாரு. எல்லாரும் வந்து ரெகுலரா ஒரு வாக்கிங் வர்றவர் குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார் சொல்லிட்டே இருந்திருக்காங்க. அவர் சடனா விழுந்த உடனே எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி. உடனே அவங்க பையனுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க, ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. ஆம்புலன்ஸ் சைட் நோ இஸ் ஆல்ரெடி டிக்ளேர்ட் டெட். அவ்வளவுதான். ஜஸ்ட் ஐ எம் டெல்லிங் யூ இந்த ஃபேக்ட். மேபி நம்ம இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த சரி நீங்க நார்மல் ஒரு வாக்கு நீங்க போறீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இன்ஹேலிங் எக்ஸேலிங் ரொம்ப நிறைய வராது. அதாவது டாக்டர்ஸ் எப்ப சொல்லுவாங்கன்னா the calorie has to be burnt when you feel tired during walking. அப்பதான் கலோரி பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10 கலோரி உங்களை வந்து நீங்க பேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சும்மா ஒரு 100 ஸ்டெப் நடந்தீங்கன்னா ஒண்ணுமே கலோரி பேர்ன் ஆகாது. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன ஆகும்னா யூ வில் ஸ்டார்ட் எக்ஸர்டிங் யுவர் எனர்ஜி. அந்த ப்ரெஷர் உங்களுக்கு ஃபார்ம் ஆகி ஒரு மாதிரி நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுல இருந்து நீங்க எவ்வளவு நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த எஃபர்ட்ஸ் வில் கிவ் மேக்சிமம் பெனிஃபிட் ஃபார் பர்னிங் த கலோரிஸ். அதுதான் வந்து மெடிசனலி ப்ரூவ்டு. அதுதான் நானும் டெய்லி 20 நிமிஷம் வாக்கிங் போறேன்னு சும்மா போயிட்டு வர்றவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. யூ கேன் கீப் யுவர் சிஸ்டம் ஆக்டிவா வச்சிருக்கலாம், அவ்வளவுதான். உங்களுடைய பிளட் வெயின்ஸ் ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்து இட் வில் பி ஆக்டிவ்லி கெப்ட். பட் ஆக்சுவலா அந்த தொப்பை விழாம இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா எவ்வளவு ஸ்டெப்ஸ் அவங்க போறாங்களோ. ஸோ இந்த பிரீத்திங் டிஃபிகல்ட்டி, நீங்க சொல்ற பிரீத்திங் டிஃபிகல்ட்டி எல்லாம் எப்போ வரும்னா அந்த பாயிண்ட்டுக்கு மேலதான் வர ஆரம்பிக்கும். மூச்சு கொஞ்சம் வாங்க ஆரம்பிக்கும்.
அதுவே பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் நிறைய சொல்லுவாங்க, மூச்சு வாங்குற மாதிரிலாம் நடக்கக்கூடாது, நீங்க உங்க ஹார்ட் ப்ராப்ளம் ஆயிடும், பிளட் பம்பிங் வந்து ஃபாஸ்டா போக ஆரம்பிச்சிடும், யூ ஷுட் நாட் டூ தட் அப்படின்னு. படிக்கட்டு ஏறுறவங்களுக்கே சொல்லுவாங்க, ஒரு 20 ஸ்டெப்ஸ் ஏறினோடனே மூச்சு வாங்குது டாக்டர் அப்படின்னோடனே நடக்காதீங்க, லிஃப்ட் யூஸ் பண்ணுங்க அப்படிம்பாங்க. காரணம் அவங்க வந்து தே ஹவ் ரீச்டு தட் பாயிண்ட், எப்பயாச்சும் டக்குன்னு கொலாப்ஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு. ஸோ அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இட் இஸ் டிஃபைன்ட் திஸ் பிரீத்திங். அதுக்காக தான் இந்த யோக பயிற்சியில வந்து அவங்க பல்வேறு விஷயங்களை செய்து ஆயுளை நீட்டிப்பதற்காகவோ அல்லது கட்டுப்பாட்டிற்காகவோ, இந்திரிய சுகங்களை கட்டுப்பாட்டிற்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ ஸ்லோகா நம்பர் 30. ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ் பிரபு, நம்ம காலையில சாண்டிங் பண்ணும்போதே எத்தனை இது நம்ம வந்து மூச்சை இது பண்ணணும் பிரபு? சாண்டிங்க்கு நம்ம ஒரு மூச்சுக்கு ஒண்ணுமே இல்ல மாதாஜி, நீங்க வந்து நார்மல் பிரீத்திங் பண்ணாலே போதும். நீங்க அதுக்காக ஸ்பெஷலா ஏதாச்சும் பிரீத்திங் பண்ணி எதனா உடம்பு இதாயிட போகுது. நீங்க நார்மலா என்ன பிரீத் பண்றீங்களோ அதை பண்ணுங்க, அவ்வளவுதான். சாண்டிங் பிரபு எப்படி ஒரு நீங்க ரெண்டு தடவை சொல்லிட்டு நம்ம அந்த இது பண்ற மாதிரி இருக்குமா, அது எப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். புரியல, மூச்சு பயிற்சி கேக்குறீங்களா இல்ல சாண்டிங் நான் பண்ணும்போது ஃபோக்கஸ் பண்ணணும், கான்சன்ட்ரேஷன் அப்படி கேக்குறீங்களா, என்ன கேக்குறீங்க? கான்சென்ட்ரேஷன் வந்து நம்ம பண்றோம் பிரபு, நம்மளோட அடுத்து ரெண்டாவது தடவை சொல்லும் போது எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்ம கண்டினியூஸா சொல்லும் போது நம்மளோட மூச்சு வந்து எப்படி இருக்கும்ன்றது கேக்குறேங்க பிரபு. அது வந்து உங்க ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க மாதாஜி. நீங்க வந்துட்டு ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா ஒருத்தர் சாண்டிங் பண்றாரு அப்படின்னா he should take 6.5 minutes to 7 minutes. அப்பதான் தட் இஸ் த ஹெல்தி சாண்டிங். என்ன, நீங்க 4 நிமிஷம் 4.5 நிமிஷத்துல நீங்க சாண்டிங் பண்றீங்கன்னா தட் இஸ் நாட் அ ஹெல்தி சாண்டிங். உங்க ஹெல்த்தும் சரியில்லை, உங்க சாண்டிங்கும் சரியில்லை. அதனால நார்மலா பிரீத் பண்ணிட்டு நீங்க சாண்டிங் பண்ணீங்கன்னா நிச்சயமா 6 நிமிஷத்துக்கு குறையவே கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்க மூச்சு பயிற்சி அந்த நேரத்துல எப்படி உங்களால விட முடியுதோ. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஒரு ஃபுல் மூச்சு பிடிச்சிட்டு ஒரு ரவுண்டு பண்ணிட்டு அப்படி வாங்கிட்டு அடுத்த ரவுண்டுக்கு போவாங்க. அதெல்லாம் நார்மலா பண்ணுங்க. நீங்க அந்த 6 நிமிஷம் 6.5 நிமிஷத்துல நான் முடிக்கணும் அப்படின்னு அந்த திட்டத்துல நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது யூ வில் கெட் ஓகே, என்னுடைய டைமிங் இந்த மாதிரி இருக்கு, ஐ கேன் பிரீத் அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா போகணும். நம்ம எனக்கு 7 மினிட்ஸ் ஆயிரும் பிரபு ஒரு ரவுண்ட் வெரி குட், பண்றதுக்கு. 7 இஸ் நார்மல். அதுக்கு நீங்க ரொம்ப ஸ்லோவா எல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பிரபுபாதுடைய அந்த கேசட் ஸ்பீடு பாத்தீங்கன்னாலே அதையே வந்து இப்போ ஒரு சில பேர் கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அது ரொம்ப ஸ்லோவா சொல்றாரு பிரபுபாத் அப்படின்னு. நம்ம வந்து இயந்திர கதியில எல்லா வேலையும் செய்யணும் நம்மளுக்கு ஆசை, அதனால வேகமா செய்யணும் அப்படின்னு. அதோட கொஞ்சம் ஒரு ஒரு மைன்யூட்டா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போலாம், அவ்வளோ. ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சர்வே அபி ஏத யக்ஞாவிதோ யக்ஞ ஷாபிதா கல்மஷஹ யக்ஞ ஷிஸ்தாமிருதா பூஜோ யாந்தி பிரம்ம சனாதனம். படிங்க மாதே, சசிகலா மாதேஜி டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஹரே கிருஷ்ணா. யாகத்தின் பொருளை அறிந்து செயல்படும் இவர்கள் அனைவரும் பாவ விளைவுகளிலிருந்து தூய்மை பெற்று இத்தகைய யாகங்களின் பலன்களை அமுதமாக பருகி பரமமான நித்திய நிலையை நோக்கி முன்னேறுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. பேசிக்கலி அதை கிளீனா கொடுத்துட்டார் பிரபுபாதர். ஒரு யாகம் செய்வதற்காக பொதுவான ஒரு காமன் எய்ம் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக நம்ம பார்க்கும்போது கண்ட்ரோல், அதாவது இந்திரியங்களை நாம் கட்டுப்படுத்துவதற்காக. காரணம் என்ன அப்படின்னா, எல்லா விதமான பௌதிக ஆசைகளுக்கு காரணமே இந்திரிய சுகம்தான். அதனால அதை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறமா பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு யாகங்கள் செய்வதனால், ஒரு தியாகங்கள் செய்வதனால், தியானம் செய்வதனால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, பாவங்களை நாம் தூய்மைப்படுத்த துவங்குகிறோம். பண்ணிட்டு ஆன்மீக அறிவை பெற்று கொஞ்சம் கொஞ்சமா பக்தி தொண்டு ஆற்றுவதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்கிறோம். சோ ஒருவன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், நாட் பினான்சியலி, நாட் வெல்தி, நாட் ஹெல்தி, உண்மையான ஒரு முன்னேற்றம் அப்படின்னா ஆன்மீக வளர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, உடலை விடும் தருவாயில் நம்முடைய மனநிலையை நாம் எப்படி கையாள போகிறோம். எனக்கு வந்து மெட்டீரியலி அட்டாச்சு அந்த மாதிரி இருக்கு, ஹெல்த் கண்டிஷன் இஸ் நாட் குட் அப்படிங்கும்போது அட் த டைம் ஆஃப் லீவிங் யுவர் பாடி நம்மளுடைய நினைவுகள் எல்லாமே ஐயோ உடம்பு வலிக்குதே, இவ்வளவு பெயின் இருக்கே, ஐயோ இவ்வளவு செல்வம் இருக்கே, பேங்க் பேலன்ஸ் இருக்கே அப்படின்னு அந்த தாட்டில் தான் இருக்குமே தவிர அந்த பகவானினுடைய சிந்தனைக்கு நம்மால் எடுத்து செல்ல முடியாது. காரணம், இந்த வாழ்க்கை முடியும் பொழுது நம்முடைய இலக்கு பகவானினுடைய நித்திய லோகத்தில் பிரவேசிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நாம பயிற்சி பண்ணுவதற்கான ஒரு ஆயுதம் தான் இந்த யோக பயிற்சி. தட் கேன் பி, நீங்க வந்து
அருவவாதியாக பிரம்மஜோதியில் கலப்பதற்கும் இருக்கலாம், அல்லது பகவானுடைய நித்தியலோகமான வைகுந்த லோகத்தை அடைவதற்காகவும் இருக்கலாம். பட் இந்த ரெண்டுக்குமே முக்கியமாக நமக்கு என்ன தேவைப்படுகிறது என்றால் அந்த யோக பயிற்சி. இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பகவானை நோக்கி செல்லக்கூடிய பயணம் முன்னேறுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். 31வது ஸ்லோகம். 31வது ஸ்லோகத்துல என்ன அப்படின்னா, எப்படி பல்வேறு வகையான விஷயங்கள் பல்வேறு வகையான கோள்களுக்கு நம்மை மாற்றுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். சமய கோட்பாடுகள் சொல்றோம் இல்லையா, அந்த சமய கோட்பாடுகள் அப்படிங்கும்போது அந்த சமய கோட்பாடுகள் மூலமாக காரணம் என்னன்னா, ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் இருக்கின்றன அவர்களுக்கு. அதை சும்மா லைட்டா டச் பண்றாரு பகவான் இங்க. நாயம் லோகோ அஸ்தி அயக்னஷ்யா குதோ அன்யா குரு ஷதமா. ரகுமிஸ்ரா பிரபு, கேன் யூ ரீட் த டிரான்ஸ்லேஷன் அண்ட் பர்போர்ட் போத்? இருக்கா? புக் இருக்கா? ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே. ஹரே கிருஷ்ணா. குரு வம்சத்தில் சிறந்தவனே, எவரும் யாகங்கள் இன்றி இவ்வுலகிலோ இவ்வாழ்விலோ மகிழ்ச்சியுடன் வாழ முடியாது. மறு உலகை பற்றி என்ன கூற முடியும்? பொருளுரை. பௌதிக வாழ்வில் ஒருவன் எந்த உடலில் இருந்தாலும் அஃது அவனது உண்மை நிலையின் அறியாமையே. வேறு விதமாக சொன்னால், பல்வேறு பாவங்களின் விளைவுகளாலேயே நாம் இந்த ஜட உலகில் வாழ்ந்து கொண்டுள்ளோம். அறியாமையே பாவ வாழ்விற்கான காரணம். பாவ வாழ்வு ஜட இருப்பில் நாம் உழல்வதற்கான காரணம். மனித வாழ்வு இப்பிணைப்பிலிருந்து விடுவதற்கான ஒரே வாய்ப்பாகும். எனவேதான் வேதங்கள் அறம், பொருள், இன்பம், இறுதியில் துயரத்திலிருந்து முழுமையாக விடுபடுதல் எனும் பாதையை சுட்டிக்காட்டுவதன் மூலம் தப்பிப்பதற்கு நமக்கு வாய்ப்பளிக்கின்றன. மேலே குறிப்பிடப்பட்ட பல்வேறு யாகங்களை செய்யும் தர்மத்தின் பாதை நமது பொருளாதார பிரச்சனைகளை தானாக தீர்க்கின்றது. யாகங்களை செய்வதால் நமக்கு வேண்டிய அளவு உணவுப் பொருட்கள், பால் முதலியவற்றை இன்று அதிகமாகிவிட்டதாக கூறப்படும் ஜனத்தொகை பெருக்கத்திற்கு மத்தியிலும் நாம் பெற முடியும். உடலின் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டவுடன் அடுத்தபடியாக புலன்களை திருப்தி செய்தல் இயற்கையே. எனவே புலனுகர்ச்சியை ஒழுங்குபடுத்துவதற்காக மனிதன் புனிதமான திருமண வாழ்வை வேதங்கள் சிபாரிசு செய்கின்றன. இவ்வாறு படிப்படியாக ஒருவன் பௌதிக பந்தத்திலிருந்து விடுதலை பெறும் நிலைக்கு உயர்த்தப்படுகிறான். முக்தியின் பக்குவ நிலை முழு முதற் கடவுளின் தொடர்பு கொள்வதாகும். இவ்வாறாக மேலே விவரிக்கப்பட்டபடி பக்குவ நிலை அடையப்படுகிறது. அடுத்ததாக வேதங்களின்படி யாகங்கள் செய்வதில் ஒருவனுக்கு விருப்பம் இல்லாவிடில் அவன் எவ்வாறு இவ்வுடலில் மகிழ்ச்சியான வாழ்வை எதிர்பார்க்க முடியும்? வேறு உடல் மற்றும் வேறு உலகத்தை பற்றி என்ன சொல்வது? பல்வேறு சொர்க்க லோகங்களில் பௌதிக சுகங்கள் பல்வேறு தரத்தில் உள்ளன. யாகங்களை செய்வதில் ஈடுபட்டோருக்கு அவ்வெல்லா லோகங்களிலும் அளவிட முடியாத சுகங்கள் உள்ளன. ஆனால் மனிதனால் அடையக்கூடிய மகிழ்ச்சியிலேயே உயர்ந்தது கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்து ஆன்மீக உலகங்களுக்கு ஏற்றம் பெறுவது. எனவே பௌதிக வாழ்வின் எல்லா பிரச்சனைகளுக்கும் கிருஷ்ண உணர்வின் அடிப்படையிலான வாழ்வே நிரந்தர தீர்வாகும். ஹரே கிருஷ்ணன். தேங்க்யூ பிரபு. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம், அற்புதமான விளக்கங்கள் தரப்பட்டிருக்கிறது. சாதாரணமா ஒருத்தர் பிறக்கிறாங்க, ஒருத்தர் பௌதிக வாழ்க்கையில் இருக்காங்க அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை சுகமா இருக்கணும், ஃபர்கெட் அபவுட் டிவோட்டிஸ். யாரை போய் நீங்க கேட்டீங்கனாலும் நான் சந்தோஷமா இருக்கணும் பிரபு சார், பிரபுலாம் சொல்ல மாட்டாங்க. பிரபுன்னு சொன்னாங்கன்னா அவங்க கொஞ்சம் இஸ்கான் இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு பௌதிகவாதிகிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா, நான் சந்தோஷமா இருக்கணும், என் வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும், என் பசங்க நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும். ஸோ இதை பத்தி தான் அவங்க திரும்ப 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 பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது 2 வகையான மனிதர்களை பார்க்கலாம். ஒன்று அறியாமையில் இருப்பவர்கள். பிறப்புலயே அவன் பெரிய பணக்காரன், நிறைய செல்வங்கள் இருக்கிறவனா இருப்பான். அது எப்படி கிடைச்சதுன்னா அவனுடைய கர்மா, அதை பத்திலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணல. அந்த அறியாமையில் இருக்கும்போது கடவுள் நம்பிக்கை இல்லாமல் கோயிலுக்கு போறதுக்கு கூட ஏத்திஸ்ட்னு சொல்றோம் இல்லையா, நாத்திகவாதிகள் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க அறியாமையில் இருக்கும்போது அவங்க செய்யக்கூடிய விளைவுகள் எல்லாமே, அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே பாவ செயல்களாக அமையும் பொழுது மீண்டும் 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 இந்த சுழற்சியில் சிக்கி தவிக்கிறார்கள் இல்லையா. சோ இந்த மாதிரி சிக்கி தவிப்பவர்கள் அவங்களுக்கு மெயினா என்ன தேவைப்படுகிறது என்றால், என்னுடைய வாழ்க்கையில் காமத்தை நான் அனுபவிக்க வேண்டும், சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். காமா கேன் பி இன் டிஃப்ரெண்ட்
டைப் ஆஃப் காமாஸ் வி கேன் டேக். அந்த மாதிரி எனக்கு அனுபவிக்கணுங்கிற ஆசை. செகண்ட் டைப் ஆஃப் பீப்புள், தே வாண்ட் டு என்ஜாய் த காமா. அதே போல அடுத்த ஜென்மத்திலையும் எனக்கு நான் அனுபவிக்க வேண்டும். அதே போல மரணத்திற்கு பிறகு நான் எங்க இருந்தாலும் எனக்கு அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் தர வேண்டும் எனக்கு, அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்துல இருப்பாங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், பக்தர்களை பத்தி நான் பேசல இந்த இடத்துல. காமன், ஒரு மெட்டீரியலிஸ்ட், ஒரு பௌதிகவாதி. சோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேதங்கள் சான்றாக இருக்கின்றன. அந்த வேதங்கள் சான்றாக இருக்கும்போது இந்த வேதங்கள் எந்த வகையில் அவர்களுக்கு இந்த சுழற்சியிலிருந்து வெளியேறுவதற்கு சாதகமாக இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா, எல்லாமே எல்லா சமயங்களுமே நீங்க யூ கேன் டேக் இஸ்லாம் நீங்க எடுத்துக்கலாம், கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கலாம், ஜெயினிசம் எடுத்துக்கலாம், யாரை எடுத்துக்கிட்டாங்கனாலுமே எல்லாருமே சொல்லிக்கிறது என்னன்னா தர்ம அர்த்த காம மோக்ஷா இல்லையா? தர்மம் மீன்ஸ் ரைட்டியஸ்னஸ், ரிலீஜன். அந்த சமயத்திற்கான ஒரு கோட்பாடுகள் எல்லாமே இருக்கும். அதை நீங்க பண்றீங்க அப்படின்னா அர்த்தானா என்னது? பொருளாதார வளர்ச்சி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட். உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுதுன்னா காமம் வருகிறது. காமம்னா எனக்கு நிறைய என்ஜாய் பண்ணும், என்கிட்ட பணம் நிறைய சேர்ந்துடுச்சு, நான் நிறைய என்ஜாய் பண்ணும். ஸோ இதெல்லாமே அந்த வேதங்கள் உதவுகின்றன உங்களுக்கு செய்யறதுக்கு. நம்ம பார்த்தோம், நிறைய பார்த்தோம் இல்லையா? கர்மகாண்டிக் ஆக்டிவிட்டிஸை பார்க்கும்போது ஆக்சுவலா அதுதான் இது. அதன் பிறகு இறுதியாக அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மோட்சத்தை பற்றி அவர்கள் நினைக்கிறார்கள். அந்த சமயம் என்பது, அந்த தர்மம் என்பது அவங்களை எப்படிலாம் மாத்துது பாருங்க. அர்த்தம், அதாவது அர்த்தா மீன்ஸ் வாட்? எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சொன்னேன். காமத்துக்கு போட்டு அதுக்கப்புறமா மோட்சத்துக்கு எடுத்துன்னு போகுது. இது நீங்க எல்லாம் ப்ராப்பரா பண்ணுனா இந்த ஜென்மத்திலே அனுபவிக்கிறீங்க, அடுத்த ஜென்மம் அப்படின்னு. நான் உங்க கொஸ்டின், இந்த ஜென்மத்துல இவங்க அந்த மாதிரி அனுபவிக்க முடிகின்றது அப்படின்னா